Hi students, welcome back to CS Knowledge Opener. This is Bhaskaran. So in the session நம்ம எதிரல்ட்ட பார்க்குறோன்னா 12th Computer Science Practical Program 6 MySQL Employee Table. ஸோ இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஜெக்டில் சாப்டர் 11 அண்ட் 12 எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டேட்டா பேஸ்னால் என்ன, டேட்டானா என்ன, அடுத்து இன்ஃபர்மேஷனாக என்ன, கொரிஸ்னால் என்ன, ரெக்கார்டு, ஃபீல்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் தியரியிலே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமாக வந்து பார்க்குறோம். ஸோ கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத கிளியராக ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். ஸோ ஒரு எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த டேபிளில் ஃபீல்ட்ஸ் என்னென்ன ஃபீல்ட்ஸ் நம்ம வந்து எழுதணுன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயோட நம்பர், ஒரு எம்ப்ளாயி நேம், டெஸ்டினேஷன், அவர் என்ன டிபார்ட்மெண்ட், ஏஜ், பிளேஸ் இதை வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் நமக்கு டைப் பண்ணணும் டேபிளில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டேபிளில் என்னென்னலாம் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆட் 2 more record to the table. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் இன்னும் ஒரு 2 ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணணுன்றதை இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், modify the table structure by adding one more field, namely date of joining. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபீல்ட்னால் என்னது, எம்ப்ளாயி நம்பர், நேம் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கூட எக்ஸ்ட்ரா டேட் ஆஃப் ஜாயினிங்கிறத ஆட் பண்ண போகிறோம்ப்பா. செக் ஃபார் நல் வேல்யூ டேட் ஆஃப் ஜாயின் எனி ரெக்கார்ட். ஏதாவது நல் வேல்யூ, அதாவது எம்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்கில் எதாவது ரெக்கார்டு இருக்கான்றதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைனலி லிஸ்ட் த எம்ப்ளாயி ஹூ ஜாயின்ட் ஆஃப்டர், அதாவது 1/1/2018 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி யாராவது கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஸ்டின். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் மாடலில் சொல்லியிருப்போம். என்னென்ன எய்ம்ன்றதை நம்ம அங்கே சொன்னது தான் இங்கே நம்ம எய்மாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை கான்செப்ட் என்னென்ன ப்ரொசீஜர் அதோட கான்செப்ட் உங்கள் தான் கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோஸ்ட்ரேஷனாகவே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க நம்மன்னா, க்ரியேட்டிங் டேட்டா பேஸ். சார் டேட்டா பேஸே அங்கே இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டேட்டா பேஸ்ன்றது நம்ம இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. டேரெக்டாக டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், அடுத்த ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இது போல் ஸ்டெப்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேட்டா பேஸ் கொடுத்துருக்கீங்கன்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு டேபிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோன்னா அந்த டேபிள் எதுக்குள்ளே இருக்குன்னா ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ க்ரியேட்டிங் எ டேட்டா பேஸ். ஸோ அப்போ நம்ம எல்லா ப்ரோக்ராமுக்கும் இப்படி தான் மெத்தட் இது தான். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ சாஃப்ட்வேர்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், MySQL கன்சோலில் என்ன பண்ணுறோன்னா க்ரியேட் டேட்டா பேஸ். என்னோடய டேட்டா பேஸோட நேம் என்ன கொடுத்துருக்கேன், கம்பெனின்றதை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே எம்ப்ளாயி பற்றி நம்ம பார்க்கறதில்ல, கம்பெனி. ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயோட ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி டேட்டாலாம் மாடிஃபை பண்ணியோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்ட்ஸ் என்டர் பண்ண சொல்லி, ஸோ இப்படிலாம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டேட்டா டேபிளோட நேம் என்னது, டேட்டா பேஸோட நேம் என்னது, கம்பெனின்றதை இங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே நமக்கு கொரி ஓகேன்றது டிஸ்பிளே ஆகுது. அப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோன்றதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது யூஸ் கம்பெனி, அதாவது அந்த டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் டேட்டா பேஸ் தான் நம்ம என்னது இங்கே கம்பெனின்றதும் கொடுத்துருக்கோம். செமிகோலன் நீங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு கொரிஸ் கொடுத்ததுக்கப்புறம் லைன் டெர்மினேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது செமிகோலன் நம்ம கொடுக்கணும். செமிகோலன் கொடுத்து என்ட்ரிக்கே கொடுக்கணும். ஸோ டேட்டா பேஸ் சேஞ்சுன்றது வருது. இப்போ நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணிங்கன்னா டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் உங்கள் கொஸ்டின்ஸில் கொரிஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் பண்ண சொல்லி, ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரியேட்டிங் டேபிள் எம்ப்ளாயி. ஸோ அப்போ ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். யாருக்குன்னா எம்ப்ளாயிக்கு. ஸோ க்ரியேட் டேபிள் எம்ப்ளாயி. ஸோ அப்போ அங்கே நம்ம என்னென்ன ஃபீல்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோன்னா, எம்ப்ளாயோட நம்பர். ஸோ அப்போ எம்ப்ளாயோட நம்பர்னு சொல்லணும்னா நம்ம வந்து என்னது டெசிமல் நம்பர், அதாவது இன்டீஜர் வேல்யூ. அதனால் நம்ம இங்கே என்ன கொடுத்துருவோம், இன்டீஜர் ஒரு 4. சார் நீங்கள் ஏன் 4 கொடுத்துருக்கீங்கன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வரும். ஸோ நீங்கள் 5 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் 4ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரைமரி கீன்றது கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் இங்கே ப்ரைமரி கீ கொடுத்துருக்குறோன்னா, ஒரே நேமில் எவ்வளோ பேர் வேணால் இருப்பாங்க ஒரு கம்பெனியில். ஆனால் நம்ம யூனிக்காக தெரியணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைமரி கீயை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆதார் கார்டு எல்லாருக்கும் சேமாக இருக்குமா, இருக்காது. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிக் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைமரி கீன்றதை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயியோட நேம், வேர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா, வேர் கேரக்டர்னால்
டெக்ஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பரும் நம்ம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் நம்பர் 14 ஓகேங்களா, சிவகணபதி நகர். ஸோ இப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வேர் கேரக்டர்ன்றதை நம்ம சொல்கிறோம். கேரக்டருக்கு அதுக்கு வேல்யூஸ் நம்ம கொடுத்துருவோம். 30, 50 எவ்வளோ ஆனால் நீங்கள் கொடுத்துக்கலாம். டெஸ்டினேஷன் வேர் கேரக்டர், டிபார்ட்மெண்ட் வேர் கேரக்டர், ஏஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தாகணும், இன்டீஜர் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஏஜை பொறுத்த வரைக்கும் 32 இன்டீஜர் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அங்கே நீங்கள் வேர் கேர்ன்றதை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, வேர் கேர் நீங்கள் கொடுக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேரக்டர்ன்றதும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இன்டீஜர் தான் இங்கே நீங்கள் ஏஜுக்கு கொடுக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஏஜை பொறுத்த வரைக்கும் 2 டிஜிட், மேக்ஸிமம் 3 டிஜிட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது 60, ஸோ அதுபோல்ன்றதுனால 60 ஏஜ் 50 ஏஜ் இன்னும் ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அதனால் இங்கே நம்ம ஏஜ் இன்டீஜர் வந்து பார்த்திங்கன்னா 2ன்றது கொடுத்துருக்கோம். ப்ளேஸ் வேர் கேரக்டர் 10ன்றது கொடுத்தாச்சு. இப்போ டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் கொடுத்துருக்கீங்க டைப் பண்ணியிருக்கிறது கரெக்டான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்ப்பா. சிஸ்டத்தில் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செமிகோலன் கொடுக்குறீங்க, என்டர் கீ கொடுக்குறீங்க. என்டர் கீ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரி கரெக்டாக இருக்கும். கொரி ஓகேன்றது இது போல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், கொரி ஓகேன்னு. நெக்ஸ்ட் இந்த நீங்கள் டைப் பண்ண அந்த ஃபீல்ட்ஸ் அந்த டேபிளை வந்து வியூ பண்ணி பார்க்கணும். வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா டெசன், ஓகேங்களா, டிஇஎஸ்சி, ஓகேங்களா, டிஎஸ்சின்னு கொடுத்து டேபிளோட நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா எம்ப்ளாயின்றதை கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே எம்ப்ளாயின்றதை டைப் பண்ணி செமிகோலன் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே நீங்கள் என்னென்னலாம் இங்கே ஃபீல்ட்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ எம்ப்ளாயோட நம்பர், நேம், டெஸ்டினேஷன், டிபார்ட்மெண்ட், ஏஜ், பிளேஸ், அதோட டைப்பு. அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்ன கீ யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ரைமரி கீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் ஒரு 5 ரெக்கார்ட்ஸை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சு டேபிளுக்குள்ளே 5 ரெக்கார்ட்ஸ். அப்போ இந்த நெக்ஸ்ட் இன்சர்ட் இன்ட்டு கமெண்ட் கொடுக்குறோம். இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி, டேபிளோட நேம் என்னது எம்ப்ளாயி. ஸோ அப்போ இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி வேல்யூஸ் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயோட என்ன கொடுக்குறோன்னா நம்பர், ஓகேங்களா. ஸோ நம்பர் கொடு, எம்ப்ளாயோட நம்பர், நேம், நெக்ஸ்ட் என்ன கொடுவோம், டெஸ்டினேஷன், டிபார்ட்மெண்ட், ஏஜ், பிளேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது கேரக்டரில் இருந்துன்னா ஸ்ட்ரிங்கில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, சிங்கிள் கோட்ஸில் அது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், சிங்கிள் கோட்ஸில் கொடுங்க. கமா ஸ்பேஸ் விட்டு எல்லாமே நீங்கள் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே நீங்கள் கொடுத்து ஏஜ்னு கொடுத்துருக்கீங்க. ஏஜில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேரக்டர் கொடுக்கக்கூடாது. டைப் பண்ணும்போது மாற்றி டைப் பண்ணிங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோம் அந்த ஆர்டரில் இங்கே கரெக்டாக டைப் பண்ணுறன்றதை செக் பண்ணுங்கள். சார் நான் இவ்வளோ கோடிங் இருக்குது சார், இவ்வளோ கோடிங் நான் டைப் பண்ணணுன்னா இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நான் டெமோஸ்ட்ரேஷன் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிலாம் அந்த ஷார்ட்கட் நமக்கு யூஸ் பண்ணலான்றதை. ஸோ அப்போ ஒரு 5 ஃபீல்ட்ஸ் கொடுக்குறீங்க. 1 2 3 4 5 ஃபீல்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த டேபிளை செக் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ செலக்ட் ஆல் த ரெக்கார்ட், எல்லா ரெக்கார்டையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஓகேங்களா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. சரி, நீங்கள் கொடுத்த உடனே உங்களோட டேபிளில் எம்ப்ளாயி இந்த ஃபீல்ட்ஸ் நீங்கள் கொடுத்த ஃபீல்ட்ஸ் இங்கே மேலே இருக்கும் பாருங்கள். அடுத்து நீங்கள் ரெக்கார்ட் கொடுத்த 5 ரெக்கார்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது ஒரு அவுட்புட். அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க, 2 more ரெக்கார்ட்ஸ், ஒரு 2 ரெக்கார்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 5 ரெக்கார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரெக்கார்ட், அப்போ டோட்டலாக நமக்கு ஒரு 7 ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ அகைன் இன்சர்ட் எம்ப்ளாயி வேல்யூஸ்ன்றது ஒரு 2 ரெக்கார்டு கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு அகைன் என்ன பண்ணுறீங்க, டேபிளை வியூ பண்ண பார்க்க போகிறீங்க. வியூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயின்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாயின்றது கொடுத்த உடனே இப்போ உங்களுக்கு 7 ரெக்கார்ட்ஸ், ஓகேங்களா, 7 ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆடிங் 1 more ஃபீல்ட்ஸ், ஓகேங்களா, ஃபீல்ட்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், டெஸ்டினேஷன், டிபார்ட்மெண்ட், ஏஜ், பிளேஸ், இது நம்ம கொடுத்த ஃபீல்ட்ஸ். இது கூட என்ன ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க, டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ண சொன்னாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்குறோன்னா ஆல்டர் கமாண்ட், என்ன கமாண்ட் கொடுக்குறோம், ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் என்னது எம்ப்ளாயி. ஓகேங்களா, ஸோ அப்போ எம்ப்ளாயிங் கொடுத்து ஆட் டேட் ஆஃப் ஜாயின்ன்றதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. என்ன நீங்கள் ஃபீல்ட்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆட் டேட் ஆஃப் ஜாயின் டேட்டுன்றது கொடுத்தாச்சு. இப்போ வியூ டேபிள் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஸ் எம்ப்ளாயின்றதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ டெஸ் எம்ப்ளாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே இந்த ஃபீல்டில் டேட் ஆஃப் ஜாயினிங்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டு வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள்.
ஸோ இதில் தான் அவுட்புட் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஒன் பை ஒன்னாக அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட்டிங் டேட் ஆஃப் ஜாயினிங். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? மொத்தம் வந்து அந்த 7 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த 7 ரெக்கார்ட்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இங்கே பண்ணுறோன்னா அப்டேட் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்டேட் எம்ப்ளாயி செட் டேட் ஆஃப் ஜாயின். ஓகேங்களா? ஈக்குவல் டு டேட் ஆஃப் ஜாயின் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 2010-3-21 கொடுத்துட்டு வேர் எம்ப் நம்பர் எந்த எம்ப்ளாயிக்கு டேட் ஆஃப் ஜாயின்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ 1 to 1. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீல்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டேபிளை எல்லா ரெக்கார்டும் செலக்ட் பண்ணி பார்க்குறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் டேட் ஆஃப் ஜாயின்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. அடுத்தது எந்தெந்த எம்ப்ளாயி இப்போ சித்தார்த் எந்த டேட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கான்றது கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நவீன், ரமேஷ், அபிநயா, ராகுல், சோனா, ரேகா. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குற நம்ம அந்த நேம் எம்ப்ளாயி நேம் யார் யார் எப்போலாம் ஜாயின் பண்ணியிருக்கான்றது இங்கே ஆட் ஆகிருக்கு. த நெக்ஸ்ட் ஒன் செக்கிங் நல் வேல்யூ இன் டேட் ஆஃப் ஜாயினிங். ஓகேங்களா? ஏதாவது எம்டி டேட் ஆஃப் ஜாயினிங் வேல்யூ இருக்கான்றதை செக் பண்ண சொல்கிறாங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேறு எம்ப்ளாயி நம்பர் இஸ் நல்லுன்றதை நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயோட நம்பர் வந்து நல்ல இருக்கான்றதை நம்ம கேட்குறாங்க. ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எம்டி செட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது வேல்யூஸ் இருக்குது. எதுவுமே நல்லாவே இல்லைன்றது இங்கே நம்ம சொல்கிறோம். செக் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனலி லிஸ்ட் த எம்ப்ளாயி ஹூ ஜாயின்ட் 1/1/2018. ஸோ அப்போ 1/1/2018 அப்புறம் வந்து எத்தனை எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்றதை நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 எம்ப்ளாயி, ஒன்று அபிநயா அண்டு ராகுல். ஓகேங்களா? அதுக்கு கமெண்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர். ஓகே, கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் கிளாஸ் வேர் டேட் ஆஃப் ஜாயினிங் கிரேட்டர் தென் 2018-1/1ன்றதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ செக் பண்ணி டேபிளை செக் பண்ணி பார்க்கும்போது 2 எம்ப்ளாயி. ஓகேங்களா? ஸோ அடுத்தவங்க அபிநயா. ஓகேங்களா? அபிநயாவும் நெக்ஸ்ட்டு ராகுல் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 1/1/2018 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றதை டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் அவுட்புட்ப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ஒவ்வொரு கொரீஸ் அண்ட் கமெண்ட் நீங்கள் கொடுக்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இதில் வந்து பதட்டம் அடைக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஒரு டேபிளை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம்னா ஆல்டர் கமாண்ட். வியூ பண்ணி பார்க்குறதுக்கு வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு டெஸ்க் எம்ப்ளாயி. ஓகே, டெஸ்க் கமாண்ட். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிளை வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம். ஓகேங்களா? சார் நீங்கள் எம்ப்ளாயி கொடுத்துருக்கீங்க, நான் எம்ப்ளாயி தான் கொடுக்கணுமான்றதுன்னு இல்லை. அங்கே கொஷினில் எம்ப்ளாயின்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எம்ப்ளாயின்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பார்த்த ப்ரோக்ராமை டெமோ செஷனாக எப்படி நம்ம ஒர்க் பண்ணணுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வாங்க. டெமோ செக்ஷன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட்டு பேஜில் இந்த வேம்ப் சர்வர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. என்ன மிஷின்றது நம்ம கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் படி தான் நம்ம டெமோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட்டு பேஜ் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டாஸ்க் பார். ஓகேங்களா? டாஸ்க் பாரில் கீழே இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேம்ப்ன்றதுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேம்ப்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே MySQL. ஓகேங்களா? MySQL கன்சோல் இதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெப்பாகவும் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கோத்ரூ பண்ணாலும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு தெரியும். ஸோ MySQL கொடுத்த உடனே நமக்கு இது போல் வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் ரூட்டுன்றது டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஓகேன்றதும் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே உங்களுக்கு MySQLோட கன்சோல். ஸோ அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்டர் த பாஸ்வேர்டுன்றது கேட்கும். நீங்கள் எதுவுமே இங்கே என்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்டர் கீயை நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே வந்து பாருங்கள் நமக்கு MySQL கன்சோல் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுதான் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் பேஜ். ஓகே, MySQLோட அந்த பேஜ் கமெண்ட் பேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்றதை நமக்கு சொல்லியிருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ இதில் தான் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ என்னென்னா டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன கமெண்ட் கொடுக்குறேன், க்ரியேட் கமெண்ட். ஸோ அப்போ க்ரியேட் டேட்டா பேஸ். ஓகேங்களா. ஸோ டேட்டா பேஸ் கம்பெனி, என்னோடய டேட்டா பேஸோட கம்பெனி வந்து டேட்டா பேஸோட நேம் என்னன்னு கொடுத்துருக்கேன்னா கம்பெனி. ஸோ இங்கே ஸ்பெல்லிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஓகேங்களா. டேட்டா பேஸ் BASE பேஸ் கம்பெனின்றது கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா பேஸோட நேம் என்ன சொல்லியிருக்கேன்னா கம்பெனின்னு கொடுத்துருக்கேன், செமிகாலன். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஸ்பெல்லிங் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா என்டர் கீயை கொடுக்கணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ என்டர் கீ கொடுக்குறேன். கொடுத்த உடனே கொரி ஓகே 1 row அஃபெக்டட்ன்றது வருது. அடுத்து என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், என்ன கமெண்ட், யூஸ் கமெண்ட். ஸோ அப்போ யூஸ் டேட்டா பேஸோட நேம் என்ன கொடுத்துருக்கேன், கம்பெனின்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கம்பெனி COMPANY டைப் பண்ணும்போது ஸ்பெல் பண்ணிக்கிட்டே டைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் டெர்மினேட் ஆகிறதுக்கு, அந்த கமெண்ட் டெர்மினேட் ஆகிறதுக்கு செமிகாலன் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ செமிகாலன் கொடுத்துட்டேன். டேட்டா பேஸ் சேஞ்ச், இது வரைக்கும் உங்கள் ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை, கரெக்டாக அந்த மெத்தட் படி கொடுக்குறேன். இப்போ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோன்னா க்ரியேட் டேபிள். ஓகேங்களா. க்ரியேட் டேபிள் என்ன டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுமோ எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன நம்ம கொடுக்க போகிறோன்னா எம்ப்ளாயி. ஓகேங்களா. EMPLOYEE. ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்பர். சார் அங்கே நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்க, நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டர் எது நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம்ப்பா, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஸ்பேஸ் இன்டீஜர். ஓகேங்களா. ஸோ இன்டீஜர்ன்றது நம்ம கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இன்டீஜர் 4. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எதுக்காக நம்ம கொடுக்குறோம் இன்டீஜர்ன்றதெல்லாம் நான் கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூஸ் ஏன் கொடுக்குறோன்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி கீ. ஓகேங்களா. ப்ரைமரி கீன்றது நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. எம்ப்ளாயோட நம்பருக்கு. அடுத்தது நேம். ஓகேங்களா. எம்ப்ளாயோட நேம் வேர் கேரக்டர் 20 நான் கொடுக்குறேன். 20ன்னு கொடுத்துட்டு கமா. ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதேமாரி கொடுத்துட்டு வாங்க. இங்கே ஸ்பேஸ் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கொடுத்துட்டு ஸ்பேஸ், கமாக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணுன்றதை சொல்கிறோம். அடுத்து டெஸ்டினேஷன். ஸோ DESI டெஸ்டினேஷன் வேர் கேர். ஓகேங்களா. ஸோ வேர் கேர் கொடுத்துட்டு வேல்யூஸ் நான் 10ன்றதை இங்கே கொடுத்துருக்கேன், கமா ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு வேர் கேரில் வேல்யூஸ் நான் 10ன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கமா ஏஜ். ஓகேங்களா. ஏஜ் கண்டிப்பாக என்னென்னா இன்டீஜர்ன்றது கொடுத்துட்டு வேல்யூஸ் 2ன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கமா பிளேஸ், லாஸ்ட் ஒன் பிளேஸ் வேர் கேர் கொடுத்துட்டு 10. ஓகேங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே க்ளோஸ் பண்ணும்போது டபுள் இதுவாக க்ளோஸ் பண்ணணும், இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா எரர் காட்டும், செமிகாலன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி எப்போயுமே முடிச்சதுக்கப்புறம், ஓகேங்களா, எந்த கமெண்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற கேரக்டர் ஸ்பெல்லிங்ஸ் ஏதாவது தப்பு இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். ஃபீல்ட்ஸில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் இதுக்கப்புறம் வர எல்லா டேபிள் ஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதனால் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை கொடுங்க. ஓகேங்களா. இன்டீஜர்லேருந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, வேர் கேர் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்றதை எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. ஜஸ்ட் என்டர் கீ. ஓகேங்களா. என்டர் கீ கொடுத்த உடனே வந்து பாருங்கள் கொரி ஓகே. இதுபோல் கொரி ஓகேன்னு வந்தால் தான் உங்களுடைய அவுட்புட் வந்து சக்ஸஸாக வருதுன்றது அர்த்தம். அடுத்தது இதை நான் வியூ பண்ணி பார்க்கணும். இந்த டேபிளை நான் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நான் என்ன கமெண்ட் சொன்னேன், DESC டெஸ் எம்ப்ளாயி EMPLOYEE எம்ப்ளாயி கொடுத்து செமிகாலன். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயி கொடுத்துட்டு செமிகாலன் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர் கீ. ஓகேங்களா. ஸோ எரர் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இங்கே பாருங்கள். இப்போ இது போல் ஏன் எரர் டிஸ்பிளே ஆகுதுன்னா இங்கே ஓகேங்களா டெசெண்டிங். ஸோ அந்த இது ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துட்டேன், அதனால் எரர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ DESC. ஓகேங்களா. எம்ப்ளாயி EMPLOYEE
நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ என்டர் கொடுக்குறோம். ஸோ இப்போ என்டர் கொடுத்த உடனே வந்து பாருங்கள், நமக்கு நம்மளோட அந்த ஃபீல்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம கொடுத்தோமோ அந்த ஃபீல்ட்ஸ் நம்ம அங்கே இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அதாவது ப்ராக்டிக்கல் மேனுவல் என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கே நம்ம அவுட்புட்டாக பார்த்துட்ருவோம். இதுதான் உங்களோட அவுட்புட். இதை தான் நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்க ஸ்பேஸ் விட்டுட்டே வருவீங்க. அதை தான் நீங்கள் அவுட்புட்டாகவும் உங்களோட சிஸ்டத்தில் உங்களோட பேப்பரில் நீங்கள் இதை இப்படி தான் எழுதுவீங்கன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிளோட ஸ்ட்ரக்சரை வியூ பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு 5 ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த 5 ரெக்கார்டு நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோன்னா இன்சர்ட் கமாண்ட், NESRT, இன்சர்ட் இன்டு. ஓகேங்களா? எம்ப்ளாயி ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிக்கணும். அங்கே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே தான், EMPLOYEE, எம்ப்ளாயி வேல்யூஸ்ன்றது கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றுக்கும் வேல்யூஸ் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது கோட்ஸ் கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு நேம் கொடுக்குறேன், சித்தார்த், SIDHARTH, சித்தார்த். கோட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். கரெக்டாக ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ரிங்குன்றதுனால கொடுக்கணும். கமா ஸ்பேஸ் கோட்ஸ் ஆஃபீஸர், OFFICER, ஆஃபீஸர், கமா அடுத்தது கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் அக்கௌண்ட்ஸ், ACCOUNTS. அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்றதா அக்கௌண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கமா ஸ்பேஸ் 45, அவரோட ஏஜ் வந்து 45. அது நம்ம வந்து என்ன கோட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இன்டீஜர்ன்றதுனால. அடுத்தது அட்ரஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம். அப்போ சிங்கிள் கோட்ஸ் சேலம். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது சொல்லிகிட்டே டைப் பண்ணுங்கள். கோட்ஸ் கமா ஸ்பேஸ் இது போல் நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ செமிகாலன் லைனை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க கமெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. எம்ப்ளாயீஸ் த நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்களோ அது கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு என்டர் கீ. ஸோ என்டர் கீ கொடுத்தோடனே நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், கொரி. ஓகே, அப்போ என்னோடய கொரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குன்றது அர்த்தம். சார் இப்போ நான் 5 ஃபீல்டு என்ட்ரு பண்ணணும். இதை தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன். ஸோ 5 ஃபீல்டு நான் ஒவ்வொன்றும் நான் என்ட்ரு பண்ணணுமா? என்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களோட கீபோர்டில் ஏரோ கீஸ் இருக்கும். அப் ஏரோ, லெஃப்ட்டு, ரைட்டு, டவுன் இருக்கும். அதில் இது போல் கொரி ஓகேன்னு வந்ததுக்கப்புறம் அப் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அந்த கமாண்ட் வந்துடும்ப்பா. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏரோ கீ யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஏரோ கீவை மூவ் பண்ணிவிட்டு வேல்யூஸை நான் இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ 22. அடுத்தது ஸோ பேர் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து நவீன். ஓகேங்களா? ஸோ நான் இதில் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நவீன் என்னன்னா மேனேஜர். ஓகேங்களா? நவீன் என்னவாக இருக்காருன்னா மேனேஜர். அப்போ மேனேஜர், MANAGER, மேனேஜர். என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருன்னா அவர் அட்மினில் இருக்கார். ஸோ ஜஸ்ட் நான் ஒன்றும் பண்ணல, அட்மின். ஓகேங்களா? ஸோ ஏஜ் வந்து 32ன்றது கொடுக்குறோம். அட்ரஸ் வந்து ஈரோடு. ஓகேங்களா? ஸோ அப்போ EROD, ஈரோடுன்றது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், உங்களோட ஃபீல்ட்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்டர் கீ கொடுத்தோடனே கொரி ஓகேன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அகைன் அடுத்த கோடிங் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. என்னென்னு அப் ஏரோ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கோடிங் நமக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி என்ன கொரி கொடுத்தீங்களோ அதோட கொரியோட நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ ஜஸ்ட் அடுத்த ஃபீல்டு 123ன்றதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரமேஷ் பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், நவீன் பதிலாக ரமேஷ், MESH, ரமேஷ் வந்து கிளர்க்காக இருக்கார். கிளர்க், CLERK, கிளர்க். அடுத்தது அக்கௌண்ட்ஸ், அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான்னா அக்கௌண்ட்ஸில் இருக்கார். ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸில் இருக்கார். ஏஜ் வந்து 33ன்றதை கொடுப்போம். அட்ரஸ் வந்து அம்பத்தூர்ன்றதை கொடுக்குறேன், அம்பத்தூர். ஓகேம்மா? கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு என்டர் கீ கொடுங்க. கொரி ஓகே. அடுத்தது அப் ஏரோ கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு சேம் எம்ப்ளாயோட நம்பர் சேஞ்ச் பண்ணுறோம், 4. நேம் என்ன கொடுக்குறோன்னா அபிநயா. அப்போ நான் இங்கே கொடுக்குறேன் ABINAYA, அபிநயா. இன்கேஸ் எரர் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. என்ன எரர் இருக்கிறத படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலான்றதை சொல்கிறேன். ஸோ அபிநயா மேனேஜர்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அபிநயா மேனேஜர்.
அவங்க எந்த செக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அட்மினில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அட்மின்ற கொடுத்துருக்கேன். ஏஜ் வந்து 28 கொடுத்துட்டேன். அண்ணா நகர். ஓகேங்களா? ஸோ அட்ரஸில் அண்ணா நகர், ஏஎன்என் அண்ணா நகர், என்ஏஜிஏஆர் அண்ணா நகர்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் கீ, கொரி ஓகே. அடுத்தது அப் ஏரோ கிளிக் பண்ணுறேன். நான் எதுவுமே டைப் பண்ணல, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், அப் ஏரோ கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபீல்டையும் நான் என்ன பண்ணுறேன், அந்த ரெக்கார்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 25. ஓகேங்களா? 25ல் ராகுல். ஓகேங்களா? ஏரோ கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஏரோ கீ யூஸ் பண்ணி 1 by 1 நீங்கள் பண்ணலாம். ஸோ ராகுல் என்னவாக இருக்காருன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸராக இருக்கார் ராகுல். த நெக்ஸ்ட் ஒன், அவர் என்ன செக்ஷன்லன்னா, அவர் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறார். ACCOUNTS அக்கௌண்ட்ஸ். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 31. ஓகேங்களா? ஸோ 31 புக்கில் இருக்க ஃபீல்டே நான் கொடுக்குறேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்கார். இது தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 5 ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? 5 ஃபீல்ட்ஸ் 1 2 3 4 5 ஃபீல்டில் கொடுத்தாச்சு. என்டர் கொடுக்குறீங்க, கொரி ஓகே. இப்போ எல்லா ரெக்கார்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன கமெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். என்ன கொடுக்கணும், செலக்ட் ஸ்டார் ஸ்பேஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி. எம்ப்ளாயியோட ஸ்பெல்லிங்கு டேபிள் வந்து இப்போ டேபிளோட நேம் என்ன கொடுத்தோம், எம்ப்ளாயின்றது கொடுத்தோம். அப்போ எம்ப்ளாயி EMPLOYEE. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு செமிகோலன். ஸோ கரெக்டாக கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு என்டர் கீ. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்த இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லா 5 ரெக்கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில், எம்ப்ளாயி டேபிளில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. கரெக்டுன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது இது கூட ஒரு 2 ரெக்கார்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா, இன்சர்ட். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி PLOYE. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயி வேல்யூஸ் கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுக்குறேன் 3226 கமா ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ் சோனான்ற ஒரு நேம் வந்து கொடுக்குறோம், கமா ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் க்ளோஸ் த கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா ஸ்பேஸ் எந்த செக்ஷன்லனா அக்கௌண்ட் செக்ஷன் ACCOUNTS அக்கௌண்ட்ஸ் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுறேன், கமா ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ 42 கமா ஸ்பேஸ் ஈரோடு ERODE ஈரோடு கமா க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகேங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம், செமிகோலன் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஒரு 2 ரெக்கார்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்னதுன்னா ஆடிங் 2 or more ரெக்கார்ட்ஸ்ன்றதை கொடுத்துருவோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டர் கீ. ஸோ கொரி ஓகே. ஸோ இப்போ அடுத்த ரெக்கார்டு நான் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்ன ஸ்டெப்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏரோ கீழே அப் ஏரோ நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ 27ன்றதை கொடுத்துருக்கேன். சோனாக்கு பதில் நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா ரேகா REKHA ரேகான்றது கொடுத்துருக்கேன். ரேகா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ OFFICR ஆஃபீஸர். த நெக்ஸ்ட் ஒன், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அட்மினில் இருக்காங்க. ஸோ அட்மின்ன்றதை இங்கே கொடுத்தாச்சு. ஏஜ் 34. ஓகேங்களா? ஸோ இங்கே ஈரோடு பதிலாக நான் என்ன பண்ணோம், நம்ம ஊர் கொடுப்போம் புதுச்சேரி. ஓகேங்களா? புதுச்சேரின்றதை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கீ, கொரி ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இப்போ டேபிளை வியூ பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட், செலக்ட் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் டேபிளை. அப்போ செலக்ட் ஸ்பேஸ் ஸ்டார் ஸ்பேஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி EMPLOYEE எம்ப்ளாயி செமிகோலன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே 2 ரெக்கார்டு நமக்கு ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்டு இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ரெக்கார்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? இதுதான் ஆடிங் 2 more ரெக்கார்ட்ஸ். அடுத்தது இப்போ ஃபீல், அதாவது இப்போ இங்கே பிளேஸ்னு இருக்கா, இந்த பிளேஸ் கூட நம்ம இப்போ என்ன ஃபீல் ஆட் பண்ண போகிறோம், டேட் ஆஃப் ஜாயினிங்ன்ற ஒரு ஃபீல் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த 7 ரெக்கார்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டை நம்ம கொடுக்க போகிறோம்.
ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அப்போ டேபிளை மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா ஆல்டர் கமெண்ட். ஓகேங்களா. ஸோ என்ன கமெண்ட்னா ஆல்டர், ALTER. ஓகேவா. ஸோ ஆல்டர் ஸ்பேஸ் ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் எம்ப்ளாயி, EMPLOYEE, எம்ப்ளாயி ஸ்பேஸ் ஆட்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் ஜாயின், DOG ஸ்பேஸ் டேட், DATE, டேட்டுன்றதை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு செமிகோலன். ஸோ இதை தான் நான் கொடுத்துருக்கேன் கமெண்ட், ஆல்டர் கமெண்டை இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்டர், கொரி ஓகே. ஸோ நமக்கு இது போல் கொரி ஓகேன்றது டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டேபிளை நம்ம என்ன பண்ண போகிறோம், வியூ த டேபிள் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன கொடுக்குறோன்னா கமெண்ட் DESC ஸ்பேஸ் எம்ப்ளாயி, EMPLOYEE, எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் கீ. இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே ஃபீல்ட்ஸில் என்ன இங்கே ஆட் ஆகிருக்குன்னா டேட் ஆஃப் ஜாயின்ன்றது இங்கே நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு அவுட்புட். அடுத்தது 7. ஓகேங்களா. 7 ரெக்கார்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட் ஆஃப் ஜாயினை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா அப்டேட் கமெண்ட், அப்டேட் எம்ப்ளாயி, EMPLOYEE. ஸோ ஒரு ரெக்கார்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணிவிடுங்க. மீதி எல்லாமே நீங்கள் டைரெக்டாக ஏரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் ஜாயின் ஸ்பேஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன்னா கோட்ஸ். நீங்கள் நம்பருக்கு கோட்ஸ் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ 2010. ஓகேங்களா. 2010-03-21 சிங்கிள் கோட்ஸ் ஸ்பேஸ் வேர், WHERE, வேர் எம்ப் நம்பர். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயி நம்பர் இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ எம்ப் நம்பர், எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் 122 ஸோ செமிகாலன். ஸோ கரெக்டாக கொடுத்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட் ஆஃப் ஜாயினிங் ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் என்டர் கீ கொடுத்தோடனே கொரி ஓகேன்றது வந்துருச்சு. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்போரோவை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்டை போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ டேட்லேருந்து நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா டேட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 2012, அடுத்து 2012 5th மந்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 5th month 13ன்றதை கொடுத்துருக்கேன். வேறு எம்ப்ளாயில் 22, அது ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயி கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். 22 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கீ. ஓகேங்களா. கொரி ஓகே. அடுத்தது 3rd எம்ப்ளாய்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ 3rd எம்ப்ளாயோட இயர் பார்த்திங்கன்னா 2017. ஸோ 2017 10/25 டேட்டு. ஓகேங்களா. ஸோ வேர் எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி 3ன்றதை கொடுத்துட்டு செமிகாலன், கொரி ஓகே. ஓகேங்களா. அடுத்தது எம்ப்ளாயி 4th எம்ப்ளாயி நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்பேரோ கொடுத்துட்டு டேட். ஓகேங்களா. இயர் அவர் 2018ல் 6th month ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ 06, டேட் 17. ஸோ எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா 4 கொடுத்துட்டு என்டர் கீ. ஸோ ஒவ்வொன்றும் கரெக்டாக நம்ம கொடுக்க கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 5th எம்ப்ளாயி. ஸோ 5th எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் 2018 தான். மந்த் பார்த்திங்கன்னா 1. ஸோ இதை தான் நம்ம அவுட்புட்டாகவும் வரும். ஸோ 1, 2. ஓகேங்களா. ஸோ 2ல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி 5th எம்ப்ளாயி 1225 என்டர் கீ. அடுத்தது 6th எம்ப்ளாயி. 6th எம்ப்ளாயி எந்த இயர்னா 2017ல் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 12th month. ஸோ 12th month 31. ஓகேங்களா. 12th month டேட்டு 31ன்றது கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா 6. ஓகேங்களா. ஸோ இங்கே எம்ப்ளாயி நம்பர் நமக்கு மாறும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. 3226ன்றதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன கொடுக்குறோம், என்டர் கீ. ஸோ அடுத்தது ஸோ அதே போல் இங்கே மாற்றுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். இயரை 2015. த நெக்ஸ்ட் ஒன் இயர் 08ன்றது கொடுத்துட்டு 16.
ஓகேங்களா. டேட் ஆஃப் ஜாயினிங் 16. வேறு எம்ப்ளாயோட நம்பர் அங்கே கொடுத்துருக்க எம்ப்ளாயி நம்பரும் நீங்கள் இங்கே கொடுக்குற எம்ப்ளாயி நம்பரும் சேமாக இருக்கணும்ப்பா. அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்க நீங்கள் ரெக்கார்ட் பார்த்து டைப் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக பார்த்து டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம 7 ரெக்கார்ட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவுட்புட் நமக்கு எல்லாமே வந்திருக்கு. இப்போ டேபிளை ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா. ஸோ செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா செலக்ட் SELECT செலக்ட் ஸ்டார். ஓகேங்களா. ஸ்டார்ட் ஃப்ரம் ஓகே ஆஸ்டிக்ஸ் சொல்லலாம், ஸ்டார் எப்படியா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி EMPLOYEE எம்ப்ளாயி செமிகோலன். ஸோ கரெக்டாக அந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு என்டர் கீ. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபீல்ட்ஸில் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்திருக்கு, ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டேட். ஓகேங்களா. ஸோ எல்லா டேட்டும் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆஸ் பர் அவுட்புட் என்னவோ நமக்கு வந்து கரெக்டாக எல்லாமே வந்துட்டுருக்கு 1 by 1. அடுத்து நல் வேல்யூ டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து யாருனா இருக்காங்களான்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்டி நம்பர் இருக்காருன்னு பார்க்குறோம். ஓகே. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி EMPLOYEE எம்ப்ளாயி வேர். ஓகேங்களா. வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். வேர் எம்ப் நம்பர் ஓகேங்களா. ஸோ எம்ப் நம்பர் இஸ் நல்ன்றதை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதை தான் கொடுத்துருவோம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப் நம்பர் இஸ் நல்லான்றது கேட்டு செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம். ஸோ எம்டி செட். ஓகேங்களா. ஸோ எம்டி செட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குன்றது நம்ம சொல்லுவோம். அடுத்தது என்னென்னா லாஸ்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா லிஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயி ஹூ ஜாயின்ட். அப்போ 1/1/2018 அப்புறம் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றது கேட்டிருக்காங்க. அதோட கமெண்ட் என்ன நம்ம கொடுக்குறோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி EMPLOYEE எம்ப்ளாயி வேர் date of joining greater than. ஓகேங்களா. டேட் நீங்கள் கொடுத்துருப்பீங்கல்ல. ஸோ 2018-01-01. ஓகேங்களா. ஸோ டபுள் ஐஃபன் கொடுத்துட்டேன் 01. ஓகேங்களா. கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுற செமிகோலன் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஆஸ் பர் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதே போல் கொடுத்துருங்க. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டேட் ஆஃப் ஜாயினிங் கிரேட்டர் தென் 2018-11ன்றதை நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கீ கொடுக்குறோம். ஸோ அப்போ நமக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் ஆஃப்டர் டேட் ஆஃப் ஜாயினிங் 1/1/2018 அப்புறம் யாருன்னா அபிநயா அண்டு ராகுல். ஓகேங்களா. ஸோ நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ உங்கள் அவுட்புட் இப்படி தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டைப் பண்ண ஒவ்வொரு கொரிஸும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டே வாங்க. எரர் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். ஸோ எரர் இருந்தால் நான் எப்படி கிளியர் பண்ணன்றதை இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து என்னது ஒரு எரர் இங்கே நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா. ஸோ இது போல் எரர் இருந்ததுன்னா உடனே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது போல் சார் 5 ஃபீல்ட்ஸ் இருக்குது, 5 ரெக்கார்ட்ஸ் நான் டைப் பண்ணணும், 7 ரெக்கார்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் எடிட் தான் பண்ணுறேன். அது ஒரு ஷார்ட்கட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுபடி நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஈஸியாக முடிச்சிடலாம். தெரிய வேண்டியது நம்ம என்னென்ன கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது தெரிய வேண்டியது. நீங்கள் இப்போ ஆஃபிலி எக்ஸாம் எழுத போகிறதுனால செகண்ட் மிட்டம் எழுத போனதை உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட்டு 5 ப்ரோக்ராம் முடிஞ்சுட்டு அடுத்து 6th ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோத்ரூ பண்ணுங்கள். உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களோட பிசியில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ப்ராக்டிக்கல் கிளாஸை யூஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேம் நான் இப்போ பண்ணியிருக்கேன்னா இதே ஸ்டெப்ஸ் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணணுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். தேங்க்யூ.